சென்னையில் இன்று மாலை 80 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் காற்று வீச வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை மாவட்டங்களில் இன்று மணிக்கு 80 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் காற்று வீச வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னையில் இன்று மணிக்கு 80 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் காற்று வீச வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அரியலூர் மாவட்டங்களில் இன்று மணிக்கு 75 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் காற்று வீச வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மாணிக்கம், இது குறித்தான தகவல்கள். தற்போதைய சூழல்ல டிட்வா புயலின் தாக்கத்தால் காற்றுடைய வேகம் என்பது கடலோர பகுதிகளில் அதிக அளவில் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு கணிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. நேற்று கொடுக்கப்பட்ட முன்னறிவிப்பிலிருந்து எந்த வகையான ஒரு மாறுதலும் இன்றி தொடர்ந்து அதே அளவில் காற்று வீசுவதற்கான சாதகமான சூழல் இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. சென்னை மட்டுமில்லாது வடகடலோர மாவட்டங்கள்ல நாகப்பட்டினத்திலிருந்து திருவள்ளூர் வரையிலுமான மாவட்டங்கள்ல தரைக்காற்று மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்போது 80 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்பும், அதே போன்று தென் மாவட்டங்களிலும் வட மாவட்டங்களை ஒட்டியிருக்கக்கூடிய உள் மாவட்டங்களிலும் காற்றுடைய போக்கு சராசரியாக 55 கிலோமீட்டரிலிருந்து 65 கிலோமீட்டர் வேகம் வரையிலும் அதிகபட்சமாக 75 கிலோமீட்டர் வேகம் வரையிலும் வீசுவதற்கான வாய்ப்பு இன்றைய தினம் இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காற்றுடைய வேகத்திற்கான காரணம் புயல் நிலை கொள்ளுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புயல் கரைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய காரணங்களால வடகடலோர மாவட்டங்களில் கடல் கொந்தளிப்புடன் காற்றுடைய வேகம் அதிகமாக இருக்கும் எனவும், புயலுடைய உச்சபட்ச வேகமாக தற்போது சொல்லக்கூடியதில் கிடைக்கக்கூடிய வேகம் என்பது மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகம் கிடைக்கிறது. இதனால் கரையோரமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களான திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்களிலும் புதுவை, காரைக்காலிலும் காற்றுடைய வேகம் மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்பும், அவ்வப்போது அதிகபட்சமாக 80 கிலோமீட்டர் வேகம் வரையிலும் வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வும் கணித்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் உள் மாவட்டங்களில் காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அரியலூர் ஆகிய மாவட்டங்களிலும், டெல்டா மாவட்டங்களில் திருவாரூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களிலும் காற்றுடைய வேகம் சராசரியாக 50 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே அதிகபட்சமாக 75 கிலோமீட்டர் வேகத்திலும் வடகடலோர மாவட்டத்தில் ஒட்டிருக்கக்கூடிய மாவட்டங்கள் இந்த மாவட்டங்கள் மீது வீசக்கூடும் என்று கணித்திருக்கிறார்கள். அது தென் மாவட்டங்கள்ல இந்த புயலுடைய பின்பகுதி, அதனுடைய வால் பகுதி மட்டுமே அதனுடைய காற்று நிலப்பரப்புக்குள்ளாக இருந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்துல புயல் கடலில் மையம் கொண்டிருப்பதனால கடல் கொந்தளிப்புடன் இருப்பதற்கான வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் தென் மாவட்டங்கள்ல காற்றுடைய வேகம் அதே அளவுல வடகடலோர மாவட்டங்களில் ஒட்டிருக்கக்கூடிய உள் மாவட்டங்களில் வீசக்கூடிய அதே அளவுல தென் மாவட்டங்களிலும் மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்துடைய கணிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. மழையுடன் கூடிய காற்றுடன் கூடிய மழை என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வெறும் காற்று மட்டுமே நேற்று தினம் தமிழ்நாட்டின் மீது பெரும்பாலான பகுதியில் வீசியிருக்கிறது. மேலும் தற்போதைய சூழலில் இந்த புயலினால் உருவாகக்கூடிய மேகக்கூட்டங்களும் உள்ளே வரக்கூடிய நிலையில் அவை வெறும் மேகங்களாகவும் மழை மேகங்கள் இல்லாத ஒரு வெறும் வெற்று மேகங்களாக நிலப்பரப்புக்குள்ளாக வரக்கூடியதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து புயல் சுழலக்கூடிய அந்த தன்மை என்பது சுழந்து கொண்டே இருக்கிறது. அதற்குள்ளாக ஊடுருவக்கூடிய காற்று வறண்ட காற்றாக இருக்கக்கூடியதும் பார்க்க முடியுது. இதன் காரணமாக இன்று மாலை நேரத்தில் புயலினுடைய வலு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறையும் எனவும், அதனைத் தொடர்ந்து நாளை காலைக்குள்ளாக சென்னை நெருங்கும் பொழுது இதனுடைய காற்றின் வேகம் என்பது சற்று வலு குறைந்திருந்தாலும் அதனுடைய வலு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற அளவுக்கு இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக காற்றுடைய போக்கு என்பது புயல் என்ற நிலைக்கும், புயல் இருந்த அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வலு குறையக்கூடிய நிலைகளிலும் அதனுடைய காற்றுடைய வேக மாறுபாடு இருக்கும் என்று வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. தற்போதைய சூழலிலே சென்னையினுடைய கடலோர பகுதிகளில் கடுமையான காற்றினுடைய தாக்கத்தை பார்க்க முடிகிறது. அதே போன்று திருவள்ளூர் மாவட்டத்திலும் கடுமையான காற்றுடைய போக்குகளை கடலோர பகுதிகளில் பார்க்க முடிகிறது. செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் கூட அந்த காற்றுடைய போக்குகள் இருக்கின்றன. கடலூர், புதுவை உள்ளிட்ட பகுதிகளில் தற்பொழுது நேற்று வீசியதை விட தற்பொழுது காற்றுடைய வேகம் சற்று கணிசமாக குறையக்கூடிய வாய்ப்பு அடுத்த ஒரு நேரங்கள் இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தொடர்ந்து இன்றைய தினம் இந்த பகுதிகளில் கடல் கொந்தளிப்புடன் கூடிய தரைக்காற்று அதிக அளவில் வீசக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால அந்த கரையோரமாக இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறான அறிவுறுத்தலை வானிலை ஆய்வு கொடுத்திருக்கிறாங்க. மேலும் கடலோர பகுதியில் செல்லும் பொழுது கடலோரம் இருக்கக்கூடிய அந்த கடற்பரப்பில் இருக்கக்கூடிய மண் பறந்து தூசு போல் அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால் அது இடையூறு ஏற்படுத்தக்கூடும். அதனால் அந்த பகுதிக்குள்ளாக யாரும் செல்ல வேண்டாம் எனவும், இந்த ஆபத்தான ஒரு சூழலில் கடலில் நின்று செல்ஃபி எடுப்பது, கடற்கரையில் குளிப்பது போன்ற ஒரு ஆபத்தான செயல்களில் யாரும் ஈடுபட வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வும் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். மேலும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும், கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குறிப்பாக தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் இந்த மீனவர்கள் கரையோரம் நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த படகுகளை பாதுகாப்பான முறையில் வைத்திருக்க கொள்ள வானிலை ஆய்வும் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். புயலினுடைய மைய பகுதி தற்பொழுது
புதுவைக்கு கிழக்கு திசையில் இருந்தாலும் கூட தென் பகுதிகளிலும் கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என்பதனால் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மீனவர்களும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும், அதே நேரத்தில் அவர்களுடைய மீன்பிடி படகுகளை பாதுகாப்பாக நிறுத்துவதற்கான அறிவுறுத்தலும் வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.